ஒன்று, அந்நிய பாஷை என்பது சாத்தானுக்கு புரியாத பாஷை என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய ஜெபம் தடையில்லாமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு எட்ட வேண்டுமானால் சாத்தானுக்கு புரிய நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் அந்நிய பாஷையில் பேசுவது. நாம் சாத்தானுக்கு புரியும்படியாக ஜெபித்துவிட்டால் அவன் அதை மேலே போக விடாதபடிக்கு தடுப்பான். ஆகவே அந்நிய பாஷையில் ஜெபித்தல் ரொம்ப அவசியம், முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இது சரிதானா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கான பதில் என்ன? ஒன்று, சாத்தானுக்கு புரியாத பாஷை என்ற ஒரு பாஷை உலகத்தில் எங்கேயும் இல்லை. சாத்தானுக்கு புரியாத பாஷை என்ற ஒரு பாஷை எங்கும் இருப்பதாக வேதம் சொல்லவில்லை. பரலோகத்திலும் பூலோகத்திலும் பேசப்படுகிற எல்லா மொழிகளும் சாத்தானுக்கு நன்றாகவே புரியும். இந்த கருத்திற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக சில குறிப்புகளை உங்களுடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிறேன். சாத்தான் அசாதாரணமான ஞானம் கொண்டவன். சாத்தான் அசாதாரணமான ஞானம் கொண்டவன். நான் இதை சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்கு சமமாக சர்வ ஞானம் உள்ளவன் என்று நான் சொல்வதாக நீங்கள் அர்த்தம் எடுத்துவிடக்கூடாது. சாத்தான் சர்வ ஞானம் உள்ளவன் அல்ல, ஆனால் ஞானத்தில் சிறந்தவன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை விளங்க வைப்பதற்காக ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியும், ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் ராஜா என்ற புனைப்பெயரிலும், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் தீரு ராஜா என்ற புனைப்பெயரிலும் குறிப்பிடப்படுவது சாத்தானே. அது நமக்கு தெரிந்த விஷயம். ஏன் அப்படி பாபிலோன் ராஜா என்றும் தீரு ராஜா என்றும் இந்த பெயரில் அவனை குறிப்பிட்டு சொல்லுகிறது என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காண வேண்டுமானால் அப்புறம் கொஞ்சம் சாத்தானை பற்றி படிக்க வேண்டியது இருக்கும். அதனாலே அது கொஞ்சம் ட்ராக்கு மாறி போய்விடும். இப்போது நாம் அதன் பக்கமாக போக வேண்டாம். ஆனால் அதில் சொல்லி இருக்கிறது சாத்தானை பற்றி என்று சொல்லுவதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால் நான் அதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதில் 28ஆம் அதிகாரம் எசேக்கியேல், அதில் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, சாப்பிட்ட உடனே பேசுவது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. பேசும்போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மனுப்புத்திரனே, நீ ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ சாத்தானை பற்றி எடுத்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, அவன் ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இதை புரிந்து கொள்ள இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம், ஒரு வசனத்தை பார்ப்போம். தெக்கோவா என்கின்ற ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி தாவீது ராஜாவினிடத்தில் சென்று பேசுவாள். அப்படி பேசும்போது தாவீதை குறித்து அவள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இந்த சந்தர்ப்பத்தில் நாம் கவனிக்க வேண்டும். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம், அதனுடைய 2வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இழவு கொண்டாடுகிறவளை போல துக்க வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி இன்னென்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்புறம் அவள் எப்படி போய் சொல்றா அப்படிங்கிறதான் அடுத்த உள்ள வசனங்கள்ல வருது.
இப்போ 20வது வசனத்தை பாருங்கள். நான் இந்த காரியத்தை உபமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய, தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றால், தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவன்னா தாவீது உங்களுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது. அப்போ பூமியில இருக்கிற எந்த மனிதனுடைய ஞானத்தோடும் ஒப்பிடவில்லை. இன்னாரை போல அப்படின்னு சொல்லாம, எந்த மிகச்சிறந்த மனிதனில் ஞானியாய் கருதப்படுபவர்கள் யாரோ அவர்களோடு ஒப்பிடாமல் உம்முடைய ஞானம், என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்று சொல்வதினாலே, சிறப்பித்து சொல்வதினால், மனிதர்களை விட தேவதூதர்கள் ஞானத்தில் கூடினவர்கள் என்பது நமக்கு தெரிகிறது. அப்படியானால் சாத்தானும் விழுந்து போன தூதனாக இருக்கிறபடியினால் அவன் ஞானத்தில் சிறந்தவன்தான், ஞானத்தால் நிறைந்தவன்தான். ஆகவே அவனுக்கு எல்லா பாஷைகளும் நன்றாகவே தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் சாத்தான் என்கின்ற முறையிலே சிறை வரையறை இருக்கிறது. ஆனால் பாஷை என்கின்ற விஷயம் வரும்போது அவனுக்கு வரையறை கிடையாது. இப்போ தேவன் சர்வ ஞானம் உள்ளவராக சர்வ வியாபியாக இருக்கிறார் இல்லையா? தேவன் சர்வ வியாபி, எங்கும் எங்கும் இருப்பவர் இறைவன் அப்படின்னு சொல்றான். சாத்தான் அப்படி சொல்ல முடியாது. ஒரே நேரத்தில் அவன் எங்கேயும் இருக்க மாட்டான். ஆனா உலகம் முழுவதையும் அவன் என்ன செய்யறாங்க? நாசப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், பாழ்படுத்திக்கிட்டு இருக்கிறான். இது எப்படி அவனால முடியும்? அதனால தான் அவனை பற்றி சொல்லும்போது யோபினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டபோது அவன் என்ன சொன்னான்? பூமி எங்கும் உலாவிக் கொண்டு வருகிறேன்னு சொன்னான். ஆனால் எங்கும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாவிட்டாலும் எல்லா இடங்களிலும் மிக துரிதமாய் சஞ்சரிக்கக்கூடிய அளவுக்கு திறமையானவன், வாய்ப்புள்ளவன். அப்புறம் அங்கங்கே தன்னுடைய ஏஜெண்டுகளாக செயல்படுவதற்கு அவன் ஆட்களை வைத்திருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். இதை போனோம்னா நம்ம அந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை பற்றி படிக்கணும், அது வேண்டாம். அப்போ அந்த மாதிரி அவன் ஞானத்தால் நிறைந்தவன் என்பதனால் அவனுக்கு தெரியாத எந்த பாஷையும் இல்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் பேசப்படுகிற பாஷையும் அவனுக்கு புரியும், பூமியிலே பேசப்படுகிற எல்லா மொழிகளும் அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இவனை குறித்து சிந்திக்கும் போது, இந்த அந்நிய பாஷையை குறித்து சிந்திக்கும் போது இன்னொரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் வேறு சில குறிப்புகள் கூட சொல்லலாம், ஆனால் இந்த உதாரணம் போதும் என்று நினைக்கிறேன் நான். அடுத்த அந்நிய பாஷையை குறித்து மற்றொரு தவறான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருப்பது என்னவென்றால், அது பரலோக பாஷை என்று சொல்வார்கள். அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை, நீங்கள் பேசுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குத அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, பரலோக பாஷைங்க, அது எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷையா என்று கேட்டால் இல்லை. இதை எப்படி சொல்லலாம் என்ற கேள்விக்கு பதில், பொதுவாகவே வேதாகமத்தை நாம் படிக்கும்போது வேதத்தை படிக்கிறவர்களுக்கு அந்த முறை தெரியும். முதற்கூற்று பிரமாணம் என்று சொல்வார்கள். ஒரு விஷயத்தை பற்றி முதலாவது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதியிலிருந்து அந்த விஷயத்தை திறனாய்வு செய்வது, அது ஒரு நல்ல பாடமுறை. அது ஃபர்ஸ்ட் மென்ஷன் லா என்று சொல்வார்கள், முதற்கூற்று பிரமாணம். அதுபோல அந்நிய பாஷையை குறித்து நாம் சிந்திக்கும் போது அநேக பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கிட்டத்தட்ட 7 அதிகாரங்களில் அந்நிய பாஷையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மார்க் 16, அதுபோல அப்போஸ்தலர் நடபடிகள் 2, 10,
19, அப்புறம் 1 கொரிந்தியர் 12, 13, 14. இந்த 7 அதிகாரங்களில் அந்நிய பாஷையை பற்றி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இதில் மார்க்கு எழுதின நற்செய்தி நூலில் அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் என்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றிய ஏனைய விவரண குறிப்புகள் எதுவும் வராது. ஆனால் வரலாற்றிலே முதலாவதாக அந்நிய பாஷை பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் திருத்தூதுவர் செயல்களின் நூல் அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அந்த அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அந்நிய பாஷை என்பது பூமியிலே பேசப்படுகிற பாஷையா அல்லது பரலோக பாஷையா என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாதவாறு நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அந்நிய பாஷையை பற்றி மக்கள் தவறாக புரிந்து வைத்திருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று கேட்டால், அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை என்று நினைக்கிறார்கள். அந்நிய பாஷை என்று ஒரு தனி பாஷை இருப்பதாக நினைக்கிறார்கள். அதுதான் தப்பு. அந்நிய பாஷை என்ற ஒரு தனி பாஷை கிடையாது. இதை எப்படி சொல்லலாம் பாருங்கள். இப்போ பெந்தகோஸ்தே நாளிலே கூடியிருந்தவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். பெந்தகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கும்படியாக, கொண்டாடும்படியாக உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏறக்குறைய 17 நாடுகளிலிருந்து யூதர்களும் யூத மார்க்க தமைந்தவர்களுமான மக்கள் கூடி வந்திருந்தார்கள். அப்போ 17 மொழிகளை பேசக்கூடியவர்கள் ஏறக்குறைய அங்கே இருந்தார்கள் என்பதை நாம் அறியலாம். ஆண்டவருடைய கட்டளையின்படி அவருடைய சீடர்கள் அங்கே எருசலேமிலே காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே அவர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். யோவான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுத்தான், இன்னும் சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையினால் என்னிடத்தில் கேட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் நகரத்தை விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். அதன்படி சீசர்கள் எருசலேமில் இருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அப்படி அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவர்கள் எல்லாரும் என்று சொல்லுவது அப்போஸ்தலர்களை குறித்தா அல்லது 120 பேர் என்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோமே அந்த பகுதிகளிலே 1ஆம் அதிகாரத்திலே, அவர்களை பற்றி சொல்லி இருக்கிறதா என்பதை பற்றி கூட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. 120 பேர் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, 12 பேர் தான் அங்கே கூடியிருந்தார்கள் என்று சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எப்படியானாலும் கூடியிருப்பது 120 பேரோ அல்லது 12 பேரோ இருக்கட்டும். ஆனால் ஆவியானவர் வந்தார், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கினார். அவர்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். இப்போ ஒரு வாதத்திற்காக 120 பேர் கூடியிருந்தார்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, அந்நிய பாஷையில் பேசி 120 பேர் மேல் ஆவியானவர் இறங்கினார் என்பது உண்மையானாலும் கூட, 120 பேரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்பது உண்மையானாலும் கூட, அந்நிய பாஷையில் பேசினது 11 பேர் மட்டும்தான். கூடியிருந்த எல்லாரும் பேசவில்லை. இதை எப்படி நாம் சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. அதை நாம் பின்னாலே பார்க்கலாம். அப்படி அவர்கள் பேசும்போது இந்த 17 நாடுகளிலிருந்து யூதர்களும் யூத மார்க்க தமைந்தவர்களும் கூடி வந்திருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் அதை கேட்டபோது வியந்தார்கள். அவர்கள் வியந்து போய் அல்லது ஆச்சரியப்பட்டு பிரமித்து அவர்கள் பேசின வார்த்தை என்ன என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் 7, 8 வசனங்கள் நாம் பார்ப்போம். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா, பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா.
அப்போ பேசுகிறவர்கள் கலிலேயர்கள் மட்டும்தான் என்பது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. சரி, அப்படி இருக்க அப்படின்னா கலிலேயர் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்க கலிலேயர் அல்லவா, கலிலேயர்கள் காலத்தில் அவர்கள் பேசி வந்த மொழி அரமேயம், அரமேய மொழி பேசி வந்தார்கள். ஆகையினாலே இவர்களுக்கு இப்போது ஆச்சரியமாய் தெரிகிறது. அப்படி இருக்க அரமேய மொழி பேசக்கூடியவர்களாச்சே இவர்கள் கலிலேயர்கள். அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்றார்கள். அப்புறம் இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு வார்த்தை கூட பாருங்கள், 11வது வசனம். கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். அப்ப உலகத்தில் 17 நாடுகளில் இருந்து கூடி வந்திருக்கிறார்கள். 17 மொழிகளை பேசக்கூடியவர்கள் கூடி வந்திருக்கிறார்கள். இங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே கூடியிருந்தவர்களில் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களில் யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை பேசக்கூடிய அந்த வரத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். பேசினவர்கள் என்ன செய்தார்களாம்? அவரவர்கள் அந்த 17 நாடுகளில் இருந்து கூடி வந்தார்களே, அவர்களுடைய பாஷையிலே இவர்கள் பேசினார்கள். அதுதான் அவர்களுக்கு ஆச்சரியம். பேசுகிறவர்களுக்கு அது அந்நிய பாஷையாக இருந்தாலும் கேட்கிறவர்களுக்கு உலகத்தில் எங்கோ பேசப்படுகிற மொழிகளில் அவர்கள் பேசினார்கள் என்பது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. ஆகையினாலே அந்நிய பாஷை என்பது அந்நிய பாஷை என்ற ஒரு தனி பாஷையும் அல்ல, பரலோக பாஷையும் அல்ல. பூமியிலே பேசப்படுகிற எங்கோ ஒரு பகுதியிலே பேசப்படுகிற ஒரு பாஷை என்பதை நாம் அறிவோம். ஆகையினால் அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை என்ற கருத்து இதன் மூலமாக தவிடுபடியாகிறது. இனி அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை அல்ல என்பதற்கு மற்றும் ஒரு காரணம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி 14 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அனுபவத்தை பற்றி அந்த பகுதியிலே விளக்குகிறார். 2 கொரிந்தியர் 12. அதை வாசிக்கிறேன் பாருங்கள். முதல் வசனத்திலிருந்து. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, அந்த 3வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். He heard unspeakable words which it is not lawful for a man to utter. இது KJV-யிலும் RSV-யிலும் இது வருகிறது. NASB இதை பற்றி கூறும்போது he heard inexpressible words which a man is not permitted to speak. அதாவது அந்த வார்த்தைகளை மனிதன் பேசுவது சட்டத்திற்குட்பட்டதல்ல, அல்லது அனுமதிக்கப்பட்டதல்ல, அல்லது தேவனால் அனுமதிக்கப்பட்டதல்ல என்று பொருள்பட அந்த வார்த்தை இடம்பெறுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாய் தெரிகிறது. பரலோகத்தில் பேசப்படுகிற பாஷை பூமியிலே மனிதர்கள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது.
மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பேசப்படுகிற பாஷை பூமியிலே மனிதர்கள் பேசுவதற்கு அனுமதி கிடையாது. அப்ப இவ்வளவு தெளிவாய் அங்கே சொல்லி இருக்கும்போது, அந்நிய பாஷை என்பது மனிதர்கள் பேசுவதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரம் என்று சொல்லப்படுகிறதே, அதே நேரத்தில் பரலோக பாஷை பூமியிலே பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லையே, அப்புறம் எப்படி அந்நிய பாஷை பரலோக பாஷையாக இருக்க முடியும்? இருக்க முடியாது. ஆகவே அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை என்ற அந்த கருத்து தவறானது என்பது மீண்டும் இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது. இனி மூன்றாவது, அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை அல்ல என்பதற்கான மூன்றாவது காரணம். அந்நிய பாஷையை குறித்து பல இடங்களில் பல வார்த்தைகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்நிய பாஷையை குறித்து என்னென்ன பேர்ல எல்லாம் அது சொல்லப்படுது? மார்க் 16:16 நவமான பாஷைகள். அப்போஸ்தலர் 2:4 வெவ்வேறு பாஷைகள். அப்போஸ்தலர் 10:45 பல பாஷைகள். அப்போஸ்தலர் 19:6 அந்நிய பாஷைகள். 1 கொரிந்தியர் 12:10 வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே பற்பல பாஷைகளை பேசுதலும். பற்பல பாஷைகள். அப்புறம் 1 கொரிந்தியர் 12:28 பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். இந்த இடத்தில் எல்லாமே ஒரு புளூரலில் வருகிறது. நவமான பாஷைகள், நவமான பாஷை என்றல்ல, நவமான பாஷைகள். மார்க் 16:17 வெவ்வேறு பாஷைகள். அப்போஸ்தலர் 2:4 பல பாஷைகள். 10:45 அந்நிய பாஷைகள். அப்போஸ்தலர் 19:6 பற்பல பாஷைகள். 1 கொரிந்தியர் 12:10 அப்புறம் பலவித பாஷைகள். 1 கொரிந்தியர் 12:28 இவ்வாறு அந்நிய பாஷையை பற்றி பன்மையிலே இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி இருக்கிறபடியினாலே அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷையாக இருக்குமானால் பரலோகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பாஷைகள் இருக்கின்றன என்று சொல்ல வேண்டியது வரும். இல்லையா? மேற்பட்ட பாஷைகள் இருக்குதா? அப்படி வேதம் சொல்லுகிறதா? இல்லை. அப்புறம் அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை அல்ல என்பதற்கு நான்காவது ஒரு சான்று என்னவென்று கேட்டால், தேவனோ பரலோக தூதர்களோ மனிதர்களோடு பேசும்போதும் அல்லது மனிதர்கள் தேவனோடோ தேவ தூதர்களோடோ பேசும்போதும் பூமியில் மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் என்ன பாஷைகளில் பேசினார்களோ அதே பாஷையில்தான் தேவனும் தூதர்களும் அவர்களோடு பேசினார்கள். அவர்களும் தேவனோடும் தூதர்களோடும் பேசினார்கள். இதற்கு மாறான பரலோக பாஷையில், தூதர்கள் பாஷையில், பரலோகத்தில் பேசப்படுகிற ஒரு பாஷையில் தேவன் மனிதனோடோ தேவதூதர்கள் மனிதர்களோடோ மனிதர்கள் தேவதூதர்களோடோ தேவனோடோ பேசினதற்கான ஒரு சான்று கூட விவிலியத்தில் இல்லை. அல்லவா? ஆகையினால் அந்நிய பாஷை என்பது பரலோக பாஷை அல்ல என்பது மிக தெளிவாய் நம்மாய் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கருத்தும் தவறானது. அடுத்ததாக, அந்நிய பாஷை என்பது தூதர்களின் பாஷை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறதாக சொன்னேன் அல்லவா? எந்த வசனத்தை வைத்து சொல்லுகிறார்கள்? 1 கொரிந்தியர் 13 இல்லையா? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை பாருங்கள்.
முதல் வசனம், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற இந்த வசனத்தை அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அந்த சிந்தனையில் அதை புரிந்து கொள்ளாமல் அந்த வசனத்தை வைத்துக்கொண்டு என்ன சொல்லுகிறார்கள்? அப்ப அந்நிய பாஷையில் பேசுறது என்னவா? தூதர் பாஷையில். பவுலப்போஸ்தலனே சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அப்படின்னு சொல்றாருல. அப்போ அந்நிய பாஷை என்பது தூதர்கள் பேசுகின்ற பாஷை. அதனாலே தான் அது மனிதர்களான உங்களுக்கு என்ன செய்வதில்லை, புரிவதில்லை, விளங்குவதில்லை. நீங்க எங்களுக்கு புரியலன்னு அடிச்சுக்கிடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சரியா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் கூடி வரும்போது 1 Corinthians 14:26, சகோதரர், நீங்கள் கூடி வரும்போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான், இப்படியெல்லாம் சொல்றாரா? சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? சகோதரரே, இது என்ன? இது என்ன அர்த்தம்? இது என்ன மடம்னு பார்த்துட்டீங்களா? என்ன இது? எல்லாம் கூடி வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கிறீங்க. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வரங்களை உபயோகிக்கிறதுல ஒரு விவஸ்தை வேண்டாமா? ஒரு ஒழுங்குமுறை வேண்டாமா? உங்களுக்கு தோன்றபடியெல்லாம் பேசுறதுக்கு இது என்ன இடம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதை குறிக்கக்கூடியதுதான் இது என்னங்கிறது. இது என்ன? இது நிறைய பேர் வந்து அதை அப்படி அந்த சென்ஸில் அதை எடுக்கிறது இல்லை. இது என்னது? இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த பிள்ளைங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் பேசிக்கிட்டு ஏதாவது ஒன்று விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது என்னது? என்ன மடன்னு பார்த்துட்டிங்களா? பேசுகிறத போய் வெளியில் போய் பேசிட்டு வாங்க சொல்லுவேன்னா இல்லையா? அதே தான் பவுல் சொல்றாரு. இது என்ன? இது ஆளாளை கொண்டாட பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போ சபையினுடைய பக்தி விருத்திக்காக கொடுக்க சபையினுடைய சின்ன பின்னமாகிறதற்கும் சீரழிகிறதுக்கும் அது காரணமா போச்சு. காரணம் என்ன? வரங்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள், அனுபவித்தார்கள், பயன்படுத்தினார்கள். ஆனால் அதை பற்றி என்ன இல்லை, அறிவில்லை. ஆகையினாலதான் ஒரு 3 அதிகாரங்களையா அதுக்காக பவுல் என்ன செய்யறாரு? ஒதுக்கி அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்ற. அப்படி வரும்போது அந்த கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் இவ்வளவெல்லாம் வரங்கள் பெற்றவர்களா இருந்தோம், அவங்களுக்கு என்ன இல்லைங்க? அன்பில்லை. அன்பில்லாததுனால அதுதாங்க காரணமே. அப்ப அந்த அன்பை விட அந்த வரங்களை விட சிறந்தது என்ன அப்படிங்கிறத காண்பிக்கும் போதுதான் எந்த வரத்துக்கு அவங்க ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிறாங்களோ அந்த வரத்தை செலக்ட் பண்றாரு. ஏன்னா கொரிந்து சபையார் தங்களை ஹீரோவா காட்டக்கூடிய வரங்கள் எதுவோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுதானே வெளியில தெரியும். பகட்டு வரங்கள், அப்படிதான் சொல்லணும். என்னமா பகட்டான வரங்கள் அது இருந்ததுன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப பெருசா தெரியும். பாட அனுபவிக்கிறது ஒரு வரம்னு பைபிள்ல சொல்லியிருக்கா இல்லையா? இதை யாராவது விரும்புவோமா? அது பகட்டு இல்லை, அது வெளியில தெரியவும் தெரியாது. நம்மளா வந்து கூப்பிட்டு அந்த பத்திரிகையில் இந்த பத்திரிகையில் கொஞ்சம் போட்டால் தான் தெரியும் இல்லையா? ஆனால் இப்போ நானே இருக்கிறேன். நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ தமிழில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அடுத்து சீன மொழியில் பேசுகிறேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் அடுத்து அப்படியே ஜெர்மனி மொழியில் பேசுகிறேன். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் திடீர்னு என்ன சொல்கிறது மலையாளத்தில் பேசுகிறேன். அடுத்து அப்படியே ஒவ்வொரு மொழியில் பேசுகிறேன்னு வைங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? அடாடாடா
எங்கே போயிட்டாருங்க. அப்போ அது என்னை கொஞ்சம் பெருசாக காட்டுதா இல்லையா? கொஞ்சம் இல்லை, நல்லாவே காட்டுது பெருசாக. கொரிந்து சபையார் அந்த மாதிரி உள்ள வரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால அதை எடுக்கிறாரு பவுல் அப்போஸ்தலர். எடுத்துட்டு 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். பவுல் அப்போஸ்தலர் இங்க உபயோகிக்கிற அந்த மொழி நயம் என்ன தெரியுமா? உயர்வு நவிர்சி அணியில இதை பேசுறார். இலக்கணம் படிக்கும்போது படிப்போம்ல, அணிகள் படிப்போம்லங்க. ஆகு பெயரணி, அப்புறம் பிரதியீட்டணி, மிருக உருவகவணி, அப்புறம் அது என்ன சொல்றது, வஞ்சக புகழ்ச்சி அணி, அதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அதுல ஒண்ணுதான் உயர்வு நவிர்சி அணி. அதை எடுத்தோன்னு சொன்னா ஒண்ணு அது பொய்யா போயிடும். ஒரு உதாரணத்துக்கு, நிறைய இடங்கள்ல நான் பயணம் பண்ணிட்டு வர்றேன். ஆனால் மலை மேலே பயணம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இங்கே எவ்வளோ தூரமெல்லாம் பயணம் பண்ணிட்டு வரேன், ஒன்றும் ஆகலை. மலை மேலே பிரயாணம் சமதளத்தில் இருந்து மேலே போயிடுச்சுன்னா தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அப்படியே வேர்க்கும், கொட்டாய் வரும், இங்கேருந்து பெயின் ஆரம்பிக்கும். அப்படியே அது என்ன சொல்கிறது, சுவரில் ஆணி அடிச்சுட்டு வேகமாக ஓடி போய் அதில் முட்டணும்னு தோணும். அந்த மாதிரி வலிக்கும், வேர்த்து அப்படியே கொட்டும். ஒரு இடத்துல ஏசி பஸ்ஸில் தான் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். போக வேண்டியது கிட்டத்தட்ட 1100 கிலோமீட்டர் போகணும். ஏசி பஸ்ஸு தான். ஏறி உட்காந்து கொஞ்ச நேரம் அந்த மலை மேலே கொஞ்சம் மேடான பகுதியில் அப்படி ஏற ஆரம்பித்த உடனே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன செய்யணுன்னே தெரில. பேசாமல் டிரைவர்கிட்ட சொல்லிட்டு எழுந்து ரோட்டோரத்தில் படுத்துடலாமான்னு இருக்கு. அப்படி தான் வருது. உடனே வேகமாக அவசரமாக அப்புறம் வாமிட்டிங் வர ஆரம்பிக்குது. நேராக போனேன் டிரைவர்கிட்ட, போய் சார் எனக்கு ஒரு கேரி பேக் இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு. உங்களுக்காகத்தானே வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே பெர்மனண்டாக வாங்கி வச்சுருப்பாங்க போல தெரியும். உடனே ஒரு கேரி பேக் அது 2-3 எடுத்து என் கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு ஏசி பஸ்ஸில் டிரைவருக்கு சைடில் படிக்கட்டில் உட்காந்து வரேங்க. நான் கேரி பேக்கை கையில் வச்சுக்கிட்டு வரும்போதெல்லாம் வாந்தி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகும். அப்போது அந்த பயணமெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் சொல்கிறேன் என் மனைவிட்ட, அப்பா இனிமே அப்படிலாம் போக முடியாதும்மா, செத்துருவேன் போல அப்படின்னு. நாங்கள் சிலர் இருக்கும்போது நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். உடனே என் மனைவி சொல்கிறாங்க, சும்மா அசிங்கமாக பேசாதீங்க, வெக்கமாக இருக்கு. இந்த பஸ்ஸில் அப்படி போகும்போனால் அது என்ன செத்தது மாதிரி வரும்னா அது என்ன அப்படி சொல்கிறீங்க? கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பட்ட பாடு நான். ஆனால் என் மனைவிக்கு நான் சொல்கிறது வெக்கமாக இருக்கான். ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கான். என்ன நினைப்பாங்க? இப்போ அப்புறம் நான் ஏதாவது சொன்னேன்னா அப்புறம் அது கொஞ்சம் சண்டை தான் வரும். உடனே நான் என்ன பண்ணேன், சரி அப்படின்ட்டு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நான் பேசாமல் இருந்துட்டேன். இதுக்கு நான் சொல்லாமலே இருந்திருக்கலாம் போலன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதை எதுக்கு வாங்கிக்கிட்டணும் அப்படின்னு. அப்புறம் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தது குன்னூர். இப்போ என் மனைவி மக வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி வாந்தி வந்துடும்னு நல்லா தெரிஞ்சதுனால நான் இல்லை நான் 2 வீலரில் வந்துட்டேன். கீழே இறங்குறேன். அங்கே பிரதர்கிட்ட சொல்லி
டூ வீலரில் நான் கீழே இறங்குறேன். இவங்க பஸ்ஸில் வந்துட்டாங்க. வந்துட்டு மேட்டுப்பாளையம் வந்த உடனே சொல்கிறாங்க, அப்பா செத்துருவன் போல இருந்தது. ஆனால் நான் கேட்கல. அப்புறம் எனக்கு அவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஆயிடுமே. நான் கேட்கல, சிரிச்சேன். நான் சிரிச்சோன்னே அவங்க புரிஞ்சிருக்கலாம். அப்போ அந்த இடத்துல செத்துருவன் போல வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்ல வர்றோங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா என்னை இப்படி திட்டமாட்டாங்க. அப்படி தானே? அப்படி திட்டமாட்டாங்க. அதான் அந்த உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்கிறது. இந்த மாதிரி வேதத்தில் நிறையா வருது. அதை லிட்டரில் நீங்கள் மீனிங் எடுத்தீங்கன்னா அது பொய் சொல்கிறாருன்னு வரும். உதாரணமாக சங்கீதம் 6:6 என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். அதில் முதல்ல சொல்றது வேணா கொஞ்சம் ஒத்துக்கலாம். எப்படி? என் பெருமூச்சுனால இழைச்சு போயிட்டேன், அது கூட ஒத்துக்கலாம். எப்படி சொல்லுவோம்? என்ன ரொம்ப போன மாதம் சிவகங்கை மீட்டிங்கில் உங்களை பார்த்ததை விட இப்போ கொஞ்சம் இழைச்சி போயிருக்கிறீங்களே அப்படின்னா என்ன? அப்புறம் அது நமக்கு விஷயம் தெரியும்னா, பாவம் என்ன செய்வீங்க, உங்களுக்கும் கஷ்டம், ஊழியத்தின் பாதையில் எவ்வளோ போராட்டம், இல்லைன்னா குடும்பத்தில் எவ்வளவு மாறி மாறி சிக்கல், அதனால் சரி ஆண்டவர் தான் உங்களை பலப்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோன்னு வச்சுங்க. அதனால் அந்த இதை கொஞ்சம் ஒத்துக்கலாம். ஆனால் அடுத்து சொல்கிறது என்ன சொல்கிறாரு? என் கண்ணீராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி கட்டிலை நனைக்கிறேன். என்ன குடங்குடமாக கண்ணீர் விட்டாரா அவரு? குடங்குடமாக விட்டா தானாங்க மிகவும் ஈரமாகும். குடங்குடமாக கண்ணீர் விட்டா தானே கட்டிலே நனையும். அப்போ அந்த இடத்துல அவர் சொல்றது என்ன? உயர்வு நபிர்ச்சி அணியில் பேசுறார். சரியா? இது அப்படி எடுத்தா தான். இல்லைன்னா என்ன தாவீது பாரியா என்ன புழுவுறாரு, இப்படி போய் சொல்றாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். அவங்க என்ன சொல்ல வர்றாருங்கிறத நம்ம மனசில் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, 119 சங்கீதம் 136 வசனம். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர் தாரைகள் ஓடுகின்றன. இப்படி யாருக்காவது ஓடுமாங்க? என்ன கண்ணுக்கு மேலே என்ன சிண்டெக்ஸ் டேங்கா வச்சிருக்குது நீர்த்தாரையா ஓடுறதுக்கு? அப்படின்னா அந்த அளவுக்கு நான் என்ன செய்கிறேன்? வருத்தப்படுறேன், அழுகிறேன், எனக்கு வருத்தம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அதை சொல்றாரு. அப்படிதான் நம்ம அர்த்தம் எடுக்கணும். அப்புறம் யோவான் சுவிசேஷம் 21:25 ஆண்டவரை பற்றி எழுதுனா உலகம் கொள்ளாதாங்க. அது எப்படிங்க? அவ்வளவாங்க எழுத முடியும்? யோசித்து பாருங்க. அப்போ அது உயர்வு நபிர்ச்சி அணியில் எழுதப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஏன் இப்போ நம்ம சிந்திச்சுட்டு வர்றதுக்கு அதே மாதிரி சென்டென்ஸ் வரக்கூடிய வாசகங்கள் வரக்கூடிய இன்னொரு பகுதியை காட்டுறேனே, அது அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியுமே. 139 சங்கீதத்தை எடுங்க, 8ஆம் வசனம். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும்
தூதர் பாஷையில் பேசினாலும். அதே மாதிரி வருதா? என்ன சொல்றாரு? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தாவீது என்னைக்கு வானத்துக்கு ஏறினாரு? அப்ப யாரோ ரைட் சகோதரர்கள்லாம் அப்போ பிறக்கல, விமானம் கண்டுபிடிக்கப்படல. அப்புறம் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், அவர் என்னைக்கு பாதாளத்துக்கு போனாரு? அதுவும் படுக்கையோடைய போனாரு பாதாளத்துக்கு. அப்படின்னா ஒரு அப்புறம் நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்? உமக்கு மறைவாக நான் எங்கேயா போக முடியும்? எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க, நான் எங்க போக முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு இதை சொல்றாரு. அதே மாதிரி நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அப்படின்னு சொன்னா, தூதர் பாஷையில நான் பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே பேசினா கூட அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆகவே அவர் சொல்ல வந்த அந்த நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிடாம அந்த வார்த்தைக்கு எழுத்தின்படியாக அந்நிய பாஷை பேசுதல் தூதர் பாஷை என்று பொருளெடுப்பது தவறாகும். அடுத்ததாக பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த வசனத்திலிருந்து இன்னொரு பதிலோடு கூட அதை சொல்லிட்டு முடிக்கலாம். சொல்லலாம் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும், தூதர் பாஷைகளை. அப்ப அதிலிருந்து என்ன தெரியுது? தூதர்களுக்கு அநேக பாஷைகள் இருக்குதுன்னு அர்த்தம் வருது. தூதர்கள் என்ன அநேக பாஷைகளா இருக்குது? அப்ப அதுல இருந்தே தெரியுது இல்லையா? இது ஒரு விஷயத்தை சொல்ல வர்றதுக்காக சொல்றாரு. அன்பில்லைன்னா நீங்க என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வராருங்கிறது தெரியலையா? லிட்டரலா நம்ம பொருள் எடுத்தா என்ன சொல்ல வேண்டியது இருக்கும்? அப்போ தூதர்கள்லையும் நிறைய பாஷைகள் இருக்கு. அப்புறம் போச்சுன்னா அப்புறம் அங்கேயும் போர்க்கொடி உயர்த்திடுவாங்க போல தெரியுது. எப்படி இருக்கும்? சரி, அடுத்து பாருங்க. தூதர்கள் மனிதர்களோடு பேசினதாக பல இடங்கள்ல வாசிக்கிறோம். மனிதர்கள் தூதர்களோடு பேசினதாக பல இடங்கள்ல வாசிக்கிறோம். ஒரு இடத்துல கூட அவங்க தூதர்கள் அவங்களுடைய பாஷையில என்ன செய்யல? பேசவே இல்லை. மனிதர்களோ எந்தெந்த மனிதர்களோடு பேசினார்களோ அந்தந்த மனிதர்களுடைய பாஷையிலேயே பேசியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும். அப்புறம் அடுத்த உதாரணம், பெந்தெகோஸ்தே நாளில் தானே முதல்ல அந்நிய பாஷையில் பேசினாங்க. அவங்க பேசினது தூதர் பாஷையில் பேசினாங்களா? அந்த 17 நாட்டுக்காரங்க வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய மொழிகளிலே அந்தந்த நாட்டு மொழிகளிலே பேசினார்கள். அப்போ அதுலேயும் முதலாவதாக அந்நிய பாஷை பேசப்பட்ட போதும் கூட தூதர் பாஷையில் பேசினதாக வாசிக்கவில்லை. பூலோகத்தில் வெவ்வேறு பகுதிகளிலாக பேசக்கூடிய அந்தந்த நாட்டு மொழிகளில் தான் பேசியிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாய் தெரிகிறது. சரி, அதே நேரத்தில் அந்நிய பாஷை என்று நாம் சிந்திக்கும் போது எங்கெல்லாம் அந்நிய பாஷை என்கின்ற அந்த வார்த்தை வருகிறதோ அந்த அந்நிய பாஷை என்ற அந்த பதமே பிற நாடுகளில் பிற இனத்தின் மத்தியில் பேசப்படுகிற அந்த பாஷையை குறிப்பதற்காகவே இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சங்கீதம் 114:1 எகிப்தியரின் பாஷையை அந்நிய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல உபாகமம் 28:49-50, ஏசாயா 28:10-11 வசனங்கள் இவைகளை நீங்கள் வாசிக்கும் போது அசீரியன் பாஷையை அந்நிய பாஷை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேல் 33:19, எரேமியா 5:15, எசேக்கியேல் 3:5-6 ஆகிய வசனங்கள் அசீரியன் மற்றும் பாபிலோனியர்கள் பேசுகின்ற பாஷையை அந்நிய பாஷை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆகவே அந்நிய பாஷை என்பது தூதர்களால் பேசப்படுகிற பாஷை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை கூட நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பாஷையோடு சம்பந்தப்பட்டு ஒரு வரம் இருக்கு. பாஷை இல்லைன்னா அந்த வரத்துக்கு வேலை கிடையாது. அந்த வரம் இல்லைன்னாலும் பாஷைக்கு வேல்யூ இல்லை. அது எது? வியாக்கியான வரம்.
அப்படி ஒரு வர இருக்குல்ல, அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு அதே ஆவியினாலே வியாக்கியானம் பண்ணுதலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ இந்த வியாக்கியானம் பண்ணுதல் அப்படின்னு பார்க்குறோம்ல, இந்த வியாக்கியானம் பண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு கிரேக்க மொழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஹெர்மேனையா அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஹெர்மேனையா என்ற சொல்லு தான் தமிழில் வியாக்கியானம் பண்ணுதல் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து தான் விளக்கவியல் என்ற பொருளை தரக்கூடிய ஹெர்மனியூட்டிக்ஸ் என்ற வார்த்தை இதிலிருந்து வந்தது. அப்போ அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு நன்றாய் புரியுது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஹெர்மேனையாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையிலிருந்து மருவி வந்த இன்னொரு சொல்லு தான் ஹெர்மனியூட்டிக்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று புரிஞ்சுக்கணும், பாஷைகளை மட்டும்தான் வியாக்கியானம் பண்ண முடியும். பாஷை இல்லாத ஒன்றை என்ன செய்ய முடியாதுங்க? வியாக்கியானம் பண்ண முடியாது, மொழிபெயர்க்க முடியாது. பாஷையில் இன்னொரு பாஷையில் பேசும்போது மொழிபெயர்ப்பீங்க, அதுக்கு நீங்க என்ன மொழிபெயர்ப்பீங்க? அப்ப அதுல இருந்தே ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. பூமியிலே பேசப்படக்கூடிய நல்ல அர்த்தமுள்ள பாஷைகள் தான் அந்நிய பாஷை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. பரலோக பாஷை அல்ல. பரலோக பாஷை எதுவுமே நமக்கு தெரியாததினால் அதை வியாக்கியானம் பண்ணவும் முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததாக இன்னொரு குறிப்பு சொல்லுவாங்க. அந்நிய பாஷை என்பது தனி ஜபத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு ஒரு 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 வார்த்தை. தேவனோடு உள்ள உறவில் வளர்றதுக்கு அதுதான் நமக்கு ரொம்ப துணை புரியும். அப்போ அவங்களுடைய நினைப்பில் பார்த்தா அந்நிய பாஷை பேசுகிறவங்கெல்லாம் கர்த்தரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதாகவும், அந்நிய பாஷை பேசாதவங்கெல்லாம் என்னமோ ஆண்டவரை விட்டு பிரகாரத்துக்கு வெளியில் நிற்கிறது மாதிரியும் அப்படி மனசில் ஒரு எண்ணத்தை வளர்த்துடுறாங்க. ஆனால் அது தப்பு. எப்படி தப்பு? குறிப்புகளை மட்டும் இப்போ நான் சொல்லிட்டு போகிறேன் பாருங்க. ஒன்று, இயேசு கிறிஸ்துவு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நல்ல உறவு இருந்துச்சா? இருந்தது, நல்லாவே இருந்தது. ஏன்னா அவர் பிதாவை நோக்கி நிறைய ஜெபம் பண்றாரா? பண்றாரு. அவருக்கும் பிதாவுக்கும் நல்ல உறவு இருந்ததா? இருந்தது. ஏன்னா அவர் பண்ற ஜெபமெல்லாம் அந்நிய பாஷையில தான் பண்ணாரு. அப்படியா? இல்ல. என்னங்க? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துலயும் என்ன செய்யலங்க? அந்நிய பாஷையில பேசல. அப்ப அந்நிய பாஷை பேசாமலேயே அவர் பூமியில பிறந்தபோது, வளர்ந்தபோது, வாழ்ந்தபோது அந்த பகுதியில் என்ன பாஷை பேசப்பட்டதோ, அவர் என்ன மனிதன்கிற முறையில பேசினாரோ அந்த பாஷையிலேயே தான் பிதாவாகிய தேவனோடு பேசினார், ஜெபம் பண்ணினார். ஆனால் தேவனுக்கும் அவருக்கும் இடையே நல்ல உறவு இருந்தது. அப்போ அந்நிய பாஷையில பேசுறது தான் நம்ம தேவனோடு ரொம்ப நெருக்கமான உறவுக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது ஒரு அர்த்தமற்ற கூட்டம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இன்னொரு குறிப்பு. சீசர்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றதுக்கு கற்றுத்தாருன்னு கேட்டாங்கல்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெபம், ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவரோடு நெருக்கமா உறவாடுறதா தான் ஜெப அனுபவம் அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாருன்னு சீசர்கள் கேட்டபோது, ஜெபத்தின் மூலமா தேவனோடு நல்ல உறவாடுறதுக்கு அந்நிய பாஷை பேசுதல் இன்றியமையாத ஒன்றாக இருந்திருக்குமானால் ஆண்டவர் அந்த சந்தர்ப்பத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கணும்? அந்நிய பாஷையை பற்றி சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலையே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அப்போ அந்நிய பாஷை தேவனோடு நெருக்கமாக உறவாடுறதுக்கு அந்நிய பாஷை ஒரு ஊடகம் எங்கேயும் சொல்லவில்லை என்பதற்கு இது மற்றும் ஒரு வலுவான சான்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா விசுவாசிகளும், நல்லா கவனிச்சு நான் சொல்ற வார்த்தையை,
எல்லா விசுவாசிகளும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவும், எல்லா விசுவாசிகளும் ஆராதிக்கிறவர்களாகவும், எல்லா விசுவாசிகளும் தேவனோடு நல்ல உறவில் வளர வேண்டும் என்றும் ஆண்டவர் விரும்புகிறாரா? விரும்புகிறார். அப்ப அதுக்கு அந்நிய பாஷை என்பது தான் ஊடகமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் அந்நிய பாஷை வரத்தை கொடுக்க வேண்டும். எல்லாருக்கும். ஏன்னா அந்நிய பாஷையில பேசுறவங்க மட்டும்தான் தன்னோட உறவுல இருக்க முடியும்னு அவர் விரும்புகிறாரா? இல்லை எல்லாரும் அவரோடு கூட இருக்கணும்னு விரும்புகிறாரா? எல்லாரும் அவரை ஆராதிக்கணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் அவரோடு துதிக்கணும், எல்லாரும் அவர் கூட ஒரு நல்ல உறவில் வாழணும்னு விரும்பினா அதுக்கு அந்நிய பாஷை தான் ஊடகமாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அதை கொடுத்துருக்கணுமே. ஆனால் கொடுக்கப்பட்ட காலத்தில் கூட அது எல்லாருக்கும் என்ன செய்யப்படவில்லை? கொடுக்கப்படவில்லை. எப்படி சொல்லலாம்? 1 கொரிந்தியர் 12 அதே ஆவியினாலே வேறொருவனுக்கு சொல்லிட்டு தானே பற்பல பாஷைகளை பேசுதல்னு வருது. அப்ப இவரே கொஞ்சம் பேரை மட்டும் தன்னோட ரொம்ப நெருங்கின உறவுல இருந்துக்கணும், மற்றவங்க எல்லாம் எக்கேடும் கெட்டு போட்டோம் அப்படி விரும்புறாரா? அப்புறம் கொரிந்து சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அபிஷேகம் பெற்றவங்களா? பெற்றவர்கள். கொரிந்து சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் அபிஷேகம் பெற்றவர்கள். வசனம் அப்படி சொல்லுதா? சொல்லுது. 2 கொரிந்தியர் 1:22 உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. 21:22. அப்போ ஆனா அதே கொரிந்திய சபையாருக்கு தான் பவுல் எழுதும்போது சொல்றாரு, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறார்களா? அப்ப எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆனா எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுகிறது இல்லை. அப்ப எல்லாருக்கும் அந்த வரம் கொடுக்கலன்னு தானே அர்த்தம் வருது. அப்ப இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். முழு திருமறையிலும், பைபிளில், முழு வேத புஸ்தகத்திலும் ஒருவராவது ஜபத்தில் அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசினதற்கான உதாரணத்தை என்ன செய்ய முடியாதுங்க? பார்க்க முடியாது. அப்புறம் சொந்த மொழியில ஜபிக்கும் போது அர்த்தம் புரிஞ்சு ஜபிக்கிறோம், உணர்ந்து ஜபிக்கிறோம், நம்முடைய உணர்வுகளை என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்துறோம். அந்நிய பாஷையில் பேசும்போது அவங்ககிட்ட கேளுங்க, என்னங்க சொன்னீங்க? அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் அதுதான் மனசுக்கு நல்லா இருக்குதுங்க, ஆறுதலாக இருக்குதுங்க, சந்தோஷமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்ன என்ன செய்யலையா? புரியலையா? சொந்த பாஷையில் இதை நல்ல உணர்வு பூர்வமாக ஜபம் புரிந்து நம்ம ஜபம் பண்ணுறோம். அந்நிய பாஷையில் என்னென்னே தெரியாமல் ஜபம் பண்ணுறதாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எப்படி தேவ உறவை வலுப்படுத்தும்? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். அடுத்த குறிப்பு, கடந்த காலத்தில் சபை வரலாற்றில் பரிசுத்தவான்களாக அநேகரை பார்க்க முடியும் இல்லையா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அதில் ஏராளமான பரிசுத்தவான்கள், நல்ல பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்காக அரும் தொண்டாற்றியவர்கள், சாதனை படைத்தவர்கள், திரளான ஆத்துமாக்களை ஆதவர்கள், ஏன் இரத்த சாட்சிகளாக கூட மரித்தவர்கள், நாடு விட்டு நாடு ஆண்டவருக்காக வந்து உழைத்து தங்களுடைய உயிரை பணயம் வைத்த தியாகிகள், அவர்களில் பெரும்பாலோர் அந்நிய பாஷையில் பேசினதில்லை. அப்ப அவர்கள் எல்லாம் தேவனோடு உள்ள நல்ல உறவிலே வாழவில்லையா? நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். அடுத்து, அந்நிய பாஷையில் பற்பல பாஷைகளை பேசுதல், அந்நிய பாஷையில் பேசுதல், பேசுகிறவன் என்றுதான் வருகிறதை தவிர அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவன், அந்நிய பாஷையில் பாடுகிறவன், அந்நிய பாஷையில் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்றெல்லாம் சொற்றொடர் எங்கேயும் வரவில்லை. இவ்வளவையும் விஷயங்கள் தற்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். மணி 4 ஆயிடுச்சு. அதனால அந்நிய பாஷை என்கின்ற அந்த விஷயத்திற்குள்ளே நாம் உள்ளே நுழைவதற்கு முன்பாக அதை பற்றி கிறிஸ்தவ உலகத்தில் இன்னைக்கு எப்படி தப்பான எண்ணங்கள் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வேதவசனத்தின் அடிப்படையில் சிந்திச்சோம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மற்றவங்களுக்கு இந்த உண்மையை எடுத்து சொல்லுங்க.
ஆண்டவருடைய வருகை தாமதித்தால் அடுத்த செய்திகளிலிருந்து உள்ளே போய் அந்நிய பாஷையை பற்றி நாம் விரிவாக படிக்க ஆரம்பிப்போம். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது நிறையா விஷயங்கள் ஒன்றா நம்ம படிச்சுக்கிட்டே போகலாம். நற்செய்தி நூல்களில் அந்நிய பாஷை, அப்போஸ்தல நடபடிகளில் அந்நிய பாஷை, நிருபங்களில் அந்நிய பாஷை, அந்த மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டே போவோம். கூடுதலாக அந்நிய பாஷையை பற்றி அந்த வெளிச்சம் நமக்கு கிடைத்து கொண்டே போகும். இறுதி முடிவுக்கு வரும்போது அந்நிய பாஷையை பற்றி ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கும். எனவே அந்நிய பாஷை பேசுதல் என்பது ஒரு உயரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடையாளம் அல்ல. தேவனோடுள்ள உறவில், நம்முடைய சொந்த மொழியிலேயே தேவனோடுள்ள நெருக்கமான உறவில் நாம் வாழ முடியும், ஆண்டவரோடு உறவாட முடியும். வேற ஒன்றும் வேணாங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு என்னங்க? அப்பா, பிதா, பிள்ளைகள். பிதா கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு அந்நிய மொழி? யாராவது சொந்த அப்பா கிட்ட போய் வேற மொழியில யாராவது பேசுவாங்களாங்க? உங்க அப்பா கிட்ட நீங்க வேற மொழியில பேசுவீங்க? இத்தனைக்கும் எல்லா மொழியும் தெரியாத அப்பா அம்மா அப்படித்தானங்க பூமியில. ஆனா நம்முடைய ஆண்டவரோ, நம்முடைய பிதாவோ எல்லா மொழியும் தெரிந்தவர். அப்போ அவர்கிட்ட அந்நிய பாஷையில பேசினாதான் முடியும் அப்படின்னா, அவருடைய அறிவை, சர்வ ஞானத்தை ஒரு வரையறைக்குள் நம்ம ஒதுக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அப்படித்தானே அர்த்தம் வரும். ஆகவே இதை புரிந்து கொள்வோம். அடுத்த நம்ம செய்தியில் இதை பற்றி கூடுதலாக சிந்திப்போம். பேசுதல்ங்கிற வார்த்தையிலிருந்தே நம்ம அதை படிக்கணும். எங்கேயாவது பாருங்க, அந்நிய பாஷையில் பேசுதல்னா என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே அந்நிய பாஷையை பற்றி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியலாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். பறவைகள், அதுக்கு என்ன சொல்லுவோம்? பறவைகள் சத்தம் போடுது இல்லையா? அதுகளுக்குள்ளே பேசிக்கிடுது. அதை என்ன சொல்லுவோம்? பறவைகள் கூச்சலிடுகின்றன, அல்லது அந்த மாதிரி பொதுவாக காமனாக சொல்லுவோம். குறிப்பிட்ட சில பறவையை குறிப்பிட்டு சொல்லும்போது சேவல் கூவுகிறது, அப்புறம் காக்கை கரையும், குயில் கூவும். அந்த மாதிரி குறிப்பிட்டு சில பறவைகளை சொல்லும்போது இப்படி வித்தியாசமான வார்த்தையை சொல்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பறவை இனம் முழுவதையுமே சேர்த்து சொல்லும்போது பறவைகள் கூச்சலிடுகின்றன, சத்தமிடுகின்றன, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இது உயிரினங்களை சொல்லும்போது, மிருகங்களை சொல்லும்போது ஒன்றுக்கு நாய் குறைக்கிறது, யானை பிளிறுகிறது, சிங்கம் கர்ஜிக்கிறது, அப்படின்னு நரி ஊளையிடுகிறது அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்கள் பேசுகிறத பேசுகிறதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மை விட தரம் குறைந்த ஜீவிகள் அதை சொல்லும்போது, நம்மை விட தரம் குறைந்தவைகள் தானே, அவற்றுக்கு அவைகளுடைய கம்யூனிகேஷனை சொல்றதுக்கு வேற வேற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஆனால் அவைகளை விட உயர்ந்த ஜீவி யாருங்க? மனுஷன். அவன் பேசுறத சொல்லும்போது பேசுறதுன்னு சொல்கிறோம். நீங்கள் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். தேவன் பேசுறத எப்படி சொல்றோம்? நம்மளை விட தாழ்ந்த ஜீவிகள் சொல்றதுக்கு வேற வார்த்தையை யூஸ் பண்றோம். அதை விட உயர்ந்த ஜீவிகள் நாம் மனிதர்கள், அதை சொல்றத ஸ்பீக், மேன் ஸ்பீக் அப்படின்னு சொல்றோம். இது தெய்வம் நம்மளை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்த உன்னதமான நிலைமையில் இருக்கிறவர் தானே. அப்ப அவரை சொல்லும் போது என்ன சொல்லணும்? சொல்ல முடியாது. ஆனா இதுக்கு மேல நம்மளால சிந்திக்க முடியாததுனால, நமக்கு கீழே உள்ளதை நம்மளால சிந்திக்க முடியும், ஆனா நமக்கு மேல உள்ளதை நம்மளால சிந்திக்க முடியாததுனால மேக்சிமம் நம்முடைய சிந்தனை, உயரிய சிந்தனை எதுவோ அதை உதாரணமா வச்சுக்கிட்டு ஆண்டவர் மனுஷனோடு பேசுகிறார், பார்க்கிறார், கோபப்படுகிறார்,
மனம் இறங்குகிறார், அப்புறம் ஆண்டவர் நடக்கிறார், இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஆனால் நியாயப்படி பார்த்தா அதை விட ரொம்ப ஹையஸ்டாக தான் அவரை சித்திக்கணும். யோசித்து பாருங்க. ஏன் நம்ம பேசுறதுக்கு, ஒரு பறவை பேசுறதுக்கு நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? உயிரினங்கள் பேசுறதுக்கு நம்ம பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல? அப்படியானா நம்ம பேசுறதுக்கும் நம்மை விட உயர்ந்த ஜீவியாகிய தேவன் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? ஆனா அது நம்முடைய சிந்தனைக்கு எட்டாததுனால நமக்கு என்ன புரியுமோ அந்த வார்த்தைக்குள்ள அதை ஒதுக்குறோம். இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னு சொன்னா 2 உதடுகள், 32 பல்லு எல்லாருக்கும் கரெக்டாக இருந்தா, இல்லைன்னா அதை விட கம்மி அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் நாவு, இதெல்லாம் சேர்ந்து அசைகின்ற செயல், அதனுடைய விளைவாக வர்றது தான் என்னதுங்க? பேச்சு. கடவுளுக்கு இப்படி சொல்ல முடியுமா? ஏன்? அவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவன் பேசுறார்னு சொல்றத ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இதை பற்றியெல்லாம் அடுத்த நம்முடைய செய்தியில் சிந்திப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.